Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகுது, எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது. மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 12 அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு 11வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடங்கள் 11ஆம் இடங்கள் எப்போதெல்லாம் பாபத்தன்மையோடு இருக்கிறதோ அப்போதெல்லாம் எதிர்ப்புகள் எல்லாம் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. 11ல் சனி இருக்குது, 11ல் சூரியன் இருக்கிறாரு. கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட அவர் லாபாதிபதியாகி அங்கேயே 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றம். 6ஆம் இடத்துல இப்போது சனி செவ்வாய் தொடர்பு இருப்பது உங்களை பற்றி யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அந்த எதிரியாக உங்களை நினைக்கிறவங்க அப்படியே அந்த இடத்துலையே ஒதுங்கி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது அத்தனை துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அருமையான அமைப்புங்க. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருப்பது. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார்கள். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம். ராசிநாதனே போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது எதையும் முயற்சியோடு செய்யக்கூடிய அமைப்பு. என்ன நடக்க ஆவணி மாசத்துல வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. வேலையை விட்டாச்சுன்னா இன்னொரு வேலை அதை விட நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை போயிட்டால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 2 வாரத்திலேயே 3 வாரத்திலேயே இன்னொரு வேலை அதை விட அட்டகாசமான வேலை போனால் பரவாயில்லப்பா நல்ல வேலை கிடைச்சது என்கின்ற மாதிரியாக ஒரு வாரம் கலக்கத்தை கொடுத்தாலும் டக்குன்னு இன்னொரு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக நடந்துடும். தொழில் முன்னேற்றம் அட்டகாசமாக இருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. தொழிலாளர் பெருமக்கள் எல்லோருக்குமே ஒரு நிர்வாகத்தோடு நல்ல உடன்பாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் முனைவோருக்கு ஒரு 3 வருஷத்திற்காவது ஒரு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபார பெருமக்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை, வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 10ல் சுக்கிரன் போய் வலுவாக ஒரு 20 நாள் உட்கார்றாரு இல்லையா, அப்போ ஒரு கிளைகள் திறக்கிறது, டீலர்ஷிப் எடுக்கிறது, தொழிலை முன்னேற்றத்துக்கு இப்படிப்பட்ட அமைப்பு. நல்ல வேலைக்காரர்கள் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய தொழில் அல்லது பெண்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க, டிராவல்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, சுக்கிரனுடைய ஆடம்பர பொருட்கள் விற்பனை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லா துளாராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்குங்க. 90% துளாராசிக்காரங்க ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறீங்க. 12 ராசிகள்லையே கோச்சார நிலைமைகளில் நிறைய கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய முதல் ராசி துளாராசி. ஆனால் இப்படிலாம் சொல்கிறீங்க ஐயா, எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்தால் இப்போது நான் சொன்னதை விட கடினமான கொஞ்சம் கஷ்டமான போக்குகள் இருக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. அவங்களையும் பிள்ளைங்கனால கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். 5ல் ராகு இருக்கிறார் இல்லையா, பெத்த பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேங்குது, பெத்த பிள்ளை திரும்பி வர மாட்டேங்குது, அங்கேயே இருக்குது, தூரத்தில் இருக்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, பிள்ளையோட கேரக்டர் சரியில்லை, பிள்ளையோடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, படிக்க போகிற குழந்தை படிக்கத்தான் போகுதான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு 5-10% பேருக்கு ஏதாவது மனக்கலக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட எல்லை மீறிய துன்பம் எதுவும் இல்லாத நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபாரமான ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்தாலும் அட்டகாசமாக இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒன்று, ஆவணி மாதம் என்ன நடக்கும், சூரியன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருப்பார்.
அட்டகாசமான அமைப்பு. அப்போ 10ஆம் இடத்துல வலுவாக இருந்தால் என்ன நடக்கும்? தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 9, 10ஆம் இடங்கள் இப்போது அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கின்றன. அப்பாவால் இது வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தேன், ஆனால் அந்த அப்பா அந்த பெர்மிஷனை கொடுக்க மாட்டேன்றாரு. இல்லை, இது உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. ஐயா, ஒரு காதல் சம்மதத்தை கேட்டேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஆணை பிடிச்சிருக்கு, நான் இவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ப்பா, நீங்கள் தான்ப்பா சம்மதம் கொடுக்கணும். ஏன்னா அப்பா மேலே ரொம்ப பாசம் உள்ள, மரியாதை உள்ள, தாய் தந்தையரை இப்போ ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய குணமுள்ளவராக இருப்பீங்க. அத்தனை விருச்சிகராசிக்காரர்களும் கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நல்லவனுக்கு தான் கோபம் வரும். கோபம் வர்றவன் எல்லாருமே நல்லவன் தான். அந்த கோபம் வந்ததுக்கப்புறம் அவன் குழந்தை மாதிரி ஆகிடுவான் இல்லையா, அவன் கோபம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ அந்த இடத்துல நல்லவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தந்தை வழி அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாகவே அரசாங்க வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அரை மார்க்கில் போகுது, 1/4 மார்க்கில் போகுது, 1 மார்க்கில் போகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அரசாங்கத்திடமிருந்து அந்த அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குதுங்க. அல்லது அரசாங்கத்துடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கவர்மெண்ட்டில் ஒரு பட்டா கேட்டிருக்கிறேன், அல்லது உதவித்தொகை கேட்டிருக்கிறேன், அது கேட்டிருக்கிறேன், இது கேட்டிருக்கிறேன், எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது. ஒரு தாசில்தார்கிட்ட போனால், விஏஓட்ட போனால், ஒரு ஆஃபீஸர்கிட்ட போனால் அலைய விடுறாங்க. இந்த மாதிரியான அரசு நன்மைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் அப்படியே நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பாக்கியங்கள் கிடைக்கும். மிக முக்கியமாக சொந்த ஊருக்கு போயிட்டு வர முடியும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். இஷ்ட தெய்வ தரிசனம். ரொம்ப நாளாக மலைகுடிய நின்ற பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய வேங்கடவனை, திருமலையை சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆவல்ல யாராவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா? இப்படி இருக்காதா, கொஞ்சம் காசு பணம் கிடைக்காதா, டக்குன்னு கிளம்பி போய் திருப்பதியில் போய் தரிசனத்தை பண்ணிட்டு வந்துட மாட்டோமா என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய, சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய, சொந்த ஊர் சென்று குலதெய்வத்தை தரிசிக்க வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் சாதகமற்ற தன்மைகள் பெருசாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உள்ளது தாங்க ஜோசியத்தில் சொல்ல முடியும். சிலருக்கு பெரிய நன்மைகள் இருக்கும், சிலருக்கு நடுத்தர நன்மைகள் இருக்கும். பொதுவாக தொல்லைகள் இல்லாத அளவிற்கு தான் அந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்டம், அப்படி போச்சு இப்படி போச்சு, நஷ்டமாகி போச்சு அப்படி போச்சு என்கின்ற மாதிரியான நிலைகள் எதுவுமே கிடையாது. 4ஆம் இடத்துல இப்போது அங்கே வலுவான நிலைமையில் ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு எந்த கஷ்டங்களும் இருக்காதுங்க. உண்மையிலேயே விருச்சிகராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்க, இதுவரை 8ஆம் இடத்திலிருந்து தந்தை வழி அமைப்புகள் அதிர்ஷ்டம் போன்றவைகளை குறைத்து கொண்டிருந்த போன மாதம் முழுக்க நல்லா இல்லாத சூரியன் இப்போ இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பாக்கியாதிபதி பாக்கிய வீட்டுக்கே வருகிறார். பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் அதிபதியோ தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய தொழிலை முன்னேற்றக்கூடிய 10ஆம் இடத்துல அட்டகாசமாக இருக்கிறார். என்ன குறை தனுசு ராசிக்காரங்களுக்கு? போன வருஷம் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம்லாம் இப்போ இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் தானே அடங்கிவிடக்கூடிய சூழ்நிலைகளில் தான் அருமையாக எதிராளிகள் எல்லாம் அப்படியே வெளிவிடக்கூடிய அமைப்பில் எதிர்ப்புகளையும் தாண்டி வந்துட்டீங்க. நோயாக இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு 10-15 நாள் பரவாயில்ல. போன மாதம் இருந்த மாதிரி இப்போ நோயெல்லாம் இல்லை. ஏதோ நல்ல டாக்டர் கிடைச்சாரு, நல்ல மெத்தடு கிடைச்சது, அலோபதி பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமான்ட்டு ஒரு தெளிவு கிடைச்சி நல்லா தான் இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல ராகு இருப்பது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர், யாராவது ஒருத்தர், நண்பர் நீடித்த நண்பர் கூட கிடையாது. இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பழக்கமானார், டக்குன்னு ஒரு ரூட்டு சொன்னார், அந்த ரூட்டில் போனால் கிளிக் ஆயிடுச்சு என்கின்ற மாதிரியாக கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஆவணி மாதம் கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, கல்யாணம் யார் கூட அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். இது வரைக்கும் வரனை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் சரியாக சொல்ல மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக எப்படா கல்யாணம் ஆகும் என்கின்ற மாதிரியாக தகுதி இருக்குது, அழகு இருக்குது, பணம் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது, கல்யாணம் தான் இல்லை, அல்லது இந்த புள்ள தான் ஒத்துக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக தனுசு ராசியில் எனக்கு ஒத்துக்கணும்னா இளைய பருவத்தினருடைய மனசில் என்ன இருக்கும்? நீ ரோட்டில் போகிறவங்களெல்லாம் காட்டினா நான் கல்யாணம் பண்ண முடியுமா? என் மனசில் ஒரு ஃபிகர், இப்படிப்பட்ட ஒரு ஆண், இப்படிப்பட்ட ஒரு பெண் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மனதிற்கு பிடித்த மணாளன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு உண்டு. புதுசாக இன்னொன்று சொல்லிடுறேன், காதல் வரும். காதலுக்கு பின்னாடி மோதல் வராமல் அது நல்ல விதமாக கல்யாணத்தில் முடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆக இந்த அமைப்பில் யார் வாழ்க்கை துணைவர் என்பது போன்ற அடையாளங்கள் இந்த மாதத்திலேயே தெரியக்கூடிய அமைப்புகள், இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் தை மாதத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புன்னு இளைய பருவத்தினருடைய ஒரு உறுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க.
4ஆம் இடத்துல சனி இருக்கிறது மட்டுமே வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை தரக்கூடிய அமைப்பு. என்ன வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்கும்? எங்கேயாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எங்கேயாவது வந்து கொத்தனார் வரல, மேஸ்திரி வரல என்கின்ற அமைப்பு, அல்லது வீடு கட்டுவதற்கு பொருளாதார தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அது பணத்தை பெரட்ட முடியல, அல்லது வீட்டுக்காரன் பில்டர் வந்து வீடை கொடுக்க மாட்டேன்றான், அல்லது வீடு சார்ந்த விஷயங்கள் குடித்தனக்காரர் காலி பண்ண மாட்டேன்றாரு, அல்லது ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போட்டிருக்கிறார். இந்த மாதிரியான வீடு சார்ந்த விஷயங்களில் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ற கொஞ்சம் ஒரு மாதிரியான தசாபுக்தி அமைப்புகளில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். ஆனாலும் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் அதிகமாகாமல் கௌரவங்கள் நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு 5, 9 மற்றும் ராசி வளர்த்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 80 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்லா இருக்குதுங்க இந்த ஆவணி மாதம்.